this is Monisha. Welcome back to my channel Sasha Chats. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது பொங்கல், ஸ்வீட்ஸ், அப்புறம் கரும்பு, அப்புறம் ட்ரெஸ். ஸோ தீபாவளிக்கு கூட வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். வேறஸ் பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பாரம்பரியமாக சாரீஸ் தான் சூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் மெயினாக பட்டு சாரீ தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பட்டு சாரீ வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பட்டு சாரீ யூஸ் பண்ணிட்டு வந்த உடனே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் செப்பரேட்டாகவும் சாரீ செப்பரேட்டாகவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். எப்படி ட்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை 4ஆக மடித்து நீங்கள் ஃபேன் காற்றுல ஏதாவது ஒரு கொடியில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சன்லைட் வந்து எங்கே படலையோ ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஒரு கொடியில் காய போடலாம். நீங்கள் அந்த மாதிரி காய போடுறீங்கன்னா ஒரு 1 to 2 hours, அதாவது வெளிக்காற்றுல காய போடுறீங்கன்னா ஒரு 1 to 2 hours வந்து நீங்கள் எடுத்து அதை மடித்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ஃபேன் காற்றுல தான் காய வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 4 to 5 hours கழிச்சு நீங்கள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி காய போடாமல் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்து அதில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு 2 daysலேயே. அப்போ அது வந்து நீங்கள் செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும். ஸோ டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே பட்டு சாரீ ஸ்டோர் பண்ணும்போது க்ளோத் பேக்கில் தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் வந்து மஞ்சப்பையில் ஸ்டோர் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மஞ்சப்பை எல்லாமே கலர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மஞ்சள் கரை வந்து நம்மளோட சாரியில் படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி ஒயிட் கலரில் க்ளோத் பேக்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம எந்த இடத்துல பட்டு சாரீ வாங்குறோமோ அதே இடத்துல இந்த மாதிரி பேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராஸ் கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணி வைங்க, ரொம்பவே லாங் லாஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம பட்டு சாரீ போட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், விசேஷத்துக்கு, மேரேஜ், இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே நம்ம போகிறது உண்டு இப்போல்லாம். ஸோ கண்டிப்பாக போகும்போது அங்கே ஏதாவது நம்ம சாப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் இது மாதிரிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து கரை பட்டுரும் சாரியில். ஸோ அந்த மாதிரி கரையெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம எல்லா லேடிஸோட ஹேண்ட் பேக்ஸ்லையுமே வந்து கண்டிப்பாக வெட் டிஷ்யூஸ் நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த வெட் டிஷ்யூஸ் எடுத்து லைட்டாக எந்த இடத்துல கரை பட்டிருக்கோ அந்த இடத்துல லைட்டாக மைல்டாக வந்து நீங்கள் வைப் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த கரை வந்து உடனேவே போயிடும். இதே வந்து நீங்கள் பெர்ஃப்யூம்டு டிஷ்யூஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெர்ஃப்யூம்டு டிஷ்யூஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா அந்த டிஷ்யூஸில் வந்து ஸ்பிரிட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வைப் பண்ணி எடுக்கும்போது சாரியில் உள்ள கலரும் சேர்ந்து அந்த இதில் ஸ்டெயினாக வந்து வெளியில் வந்துடும். அது வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெர்ஃப்யூம்டு டிஷ்யூஸ் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வெறும் வாட்டர் இருக்கிற வெட் டிஷ்யூ மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த கரையை இன்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து பட்டுருச்சு, நம்ம எங்கேயாவது போய் சாப்பிட்றோம், நமக்கு வந்து ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து பட்டுருச்சு, நம்மளால் அதை க்ளீன் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ்க்கு மேலே ஒரு 2-3 சொட்டு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டதுக்கப்புறமா கடலை மாவு இல்லாட்டினா பாசிப்பருப்பு மாவு இல்லாட்டினா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற விபூதி, இது மூணுத்தில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் லைட்டாக மேலே தூவி விட்டு ஒரு 2 minutes கழிச்சு யூஸ்வலாக க்ளீன் பண்ணுற மாதிரி வெட் டிஷ்யூ வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் ஸ்டெயின் வந்து சீக்கிரமே போயிடும். அப்படியும் இல்லை அது போகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டால்கம் பவுடர் கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ டால்கம் பவுடர் வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ டால்கம் பவுடரும் பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான். லைட்டாக அந்த ஆயில் ஸ்டெயினுக்கு மேலே நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு டால்கம் பவுடர் லைட்டாக கொட்டிட்டு வெட் டிஷ்யூ வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் ஸ்டெயின் இன்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை வாஷ் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம சாரீ வாங்கும்போது எந்த ஒரு ஷைன், பிரைட்னஸ், பளபளப்போட வாங்குகிறோமோ அது வந்து கண்டிப்பாக ட்ரை வாஷ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ரீட்டைன் ஆகவே ஆகாது. அது என்னமோ தெரியல, ட்ரை வாஷ் பண்ணாலே சாரியோட பிரைட்னஸ் வந்து குறைஞ்சிடுற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. டிப் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, வேறு வழியே இல்லை, நமக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்டெயின்ஸ் இருக்குது, என்னால் இதை மெயின்டைனே பண்ண முடியல, நம்ம எவ்வளோதான் காஸ்ட்லியாக சாரீ வாங்கியிருந்தாலும் எனக்கு சாரீ மட்டும் ரீட்டைன் ஆனால் போதும், அதோட பிரைட் ஷைன்னா எனக்கு வராட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து அதை ட்ரை வாஷ்க்காக கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஷைன் மட்டும் கொஞ்சம் குறையும், பட் சாரீ வந்து சேஃபாக நமக்கு வந்து திருப்பி கிடச்சிரும். ஸோ
ஸோ டிப் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா பட்டு saree எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி எடுத்துடலாம். எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தனியாக வந்து வாஷ் பண்ணணும். அதே மாதிரி சாரிலே வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து ஃபுல் saree அதாவது பாடி சைட் அண்ட் இன்னொன்று வந்து முந்தி சைட். முந்தி வந்து எப்போவுமே தனியாக தான் வாஷ் பண்ணணும். saree ஃபுல்லாமே வந்து தனியாக தான் வாஷ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வர சாரீஸில் எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர் சாரீஸாக தான் வருது. முந்தி மட்டும் செப்பரேட் கலராக இருக்கும், ஃபுல் saree வந்து வேறு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒன்றா ஊற வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணீங்க அப்படின்னா இதில் உள்ள ஸ்டெயின் வந்து இதில் படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ எல்லாமே வந்து கலர்ஸ் தானே, ஸோ கலர் வந்து படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து வாஷ் பண்ண போகிறோம். பாடியை வந்து தனியாக ஒரு மைல்டு ஷாம்பு, அதாவது பேபி ஷாம்பு இல்லை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பாடி வாஷ், இந்த மாதிரி மைல்டான ஷாம்பு பாடி வாஷ் வச்சு நீங்கள் வந்து சோக் பண்ணி எடுக்கலாம். 2 பக்கெட் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சைடு வந்து ஃபுல் saree பாடி சைடையும் வந்து சோக் பண்ணிடுங்க. இன்னொரு பக்கெட்டில் வந்து மைல்டாக ஷாம்பு ஊற்றிட்டு நீங்கள் வந்து முந்தி சைடை வந்து ஃபுல்லாக சோக் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து சோக் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே சோக் பண்ணாதீங்க. எடுத்து நீங்கள் வந்து அலசி காய போடலாம். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா புளியக்கூடாது. நம்ம நார்மலாக துணி துவைச்சு புளிஞ்சு காய போடுற மாதிரி நீங்கள் வந்து பட்டு சாரியை புளிஞ்சு காய போடக்கூடாது. யூஸ்வலாக எப்படி நீங்கள் தண்ணியில் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எடுத்து கொடியில் வந்து போட்டுறணும். தண்ணி வந்து தானாகவே ட்ரை ஆகி வெளியில் வரணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப புளிஞ்சிங்க அப்படின்னா பேக் டு ஃபார்ம் வந்து அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து வரவே வராது. இப்போல்லாம் வந்து பட்டு சாரி வாஷ் பண்ணுறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக தனியாக லிக்விட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. எப்படி மெயின்டைன் கேர் லிக்விட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி லிக்விட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். ஸோ டிப் நம்பர் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி நான் சொல்கிறேன், வாஷிங் மிஷினில் வந்து பட்டு சாரியை தப்பி தவறி கூட போட்டுறாதீங்க. சரி தெரியாமல் கூட நம்ம வந்து ப்ளவுஸ் தானே இதை மட்டும் வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம், நம்ம வந்து சாரியை வந்து கையில் அலசிக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க. ஸோ பட்டு சாரியோட ப்ளவுஸை வந்து நீங்கள் ஒன்ஸ் வாஷிங் மிஷினில் போட்டுட்டீங்க அப்படின்னா அதோட வேல்யூவே போன மாதிரி ஆகிடும், நல்லாவே இருக்காது. வாஷிங் மிஷினில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக மைல்டு ஷாம்பூவில் வந்து ஊற வச்சு துவைச்சாலே அது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் உங்களோட யூஸ் பண்ணாத பட்டு சாரி எடுத்து எந்த பக்கம் மடித்து வச்சுருக்கீங்களோ அதை ஃபுல்லாக விரிச்சிட்டு இன்னொரு பக்கம் எந்த பக்கம் மடிக்காமல் இருக்கீங்களோ அந்த சைடில் வந்து மாற்றி மடித்து வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து பட்டு சாரி அதே மாதிரி எடுக்காமையே மெயின்டைன் பண்ணாமையே வச்சுருந்தோம்னா எந்த சைடு மடிச்சிருக்கோமோ அந்த சைடு வந்து கீறல் விட்டுரும், கிழிஞ்சு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டிப் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பட்டு சாரீஸ்லேயே வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்ச காமனான வெரைட்டிஸில் நான் சொல்கிறேன். சில்வர் ஜரி இருக்கும், கோல்டன் ஜரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜரி அதிகமாக உள்ள சாரீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் ஜரி வந்து சில்வர் ஜரியாக இருக்கட்டும் கோல்டன் ஜரியாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து சாரீக்கு உள்பக்கம் பார்த்த மாதிரி தான் நீங்கள் மடித்து வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா கோல்டன் ஜரி கூட பிரச்சனை கிடையாது. வேறு சில்வர் ஜரி பார்த்தீங்கன்னா வெளிக்காற்று படுது, வெளிக்காற்று வந்து அதில் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா சில்வர் ஜரியோட கலர் வந்து மாறி போயிடும், கருத்து போகிறதுக்கு சீக்கிரமாகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில்வர் ஜரி வந்து அதே கலரில் அந்த சில்வர் கலர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும், வாங்கின வெள்ளி ஜரியோட வேல்யூ வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்பக்கம் பார்த்த மாதிரி மடித்து வைங்க. ஸோ உள்பக்கம் பார்த்த மாதிரி மடித்து வைக்கிறதுனால என்ன ஆகும்னா வந்து வெளி காற்று வந்து அதில் எக்ஸ்போஸ் ஆகாது, அது கருத்தும் போகாது. இதே மாதிரி நீங்கள் கோல்டன் ஜரிக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நிறையா நாள் வந்து சாரீ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் ஆகும். ஸோ லாஸ்ட் டிப் நம்பர் 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய சாரீ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக சாரீ பேக்ஸ் அப்படின்னு ஒன்று சேல் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அது வந்து பிளாஸ்டிக்ஸில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாரீ பேக்ஸ் வந்து நீங்கள் பட்டு சாரீ ஸ்டோர் பண்ணவே கூடாது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து உங்களுக்கு வந்து அதில் ஸ்டோர் பண்ணணும் பட் வேறு வழியே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரீ வாங்கும் போதே ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க, அதாவது சாரீ பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸில் வச்சு நீங்கள் அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் ஒரு சாரீ ஸ்டோரேஜ் பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா வந்து பட்டு
பட்டு சாரியை வந்து நிறையா நாள் மெயின்டைன் பண்ண முடியும், லாங் லாஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொங்கலுக்கு நீங்கள் பட்டு சாரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக உங்களோட பட்டு சாரி வந்து லாங் லாஸ்ட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இன்னுமே போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.